வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேரோட கொலை வழக்கு தான். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியில இருந்து தன்னோட சகோதரியோட வீட்டுக்கு வேலை தேடி வர்றார் ஒரு இளைஞர். அவர் பேர் தான் ஜெயபிரகாஷ். அவர் தன் தங்கச்சியோட வீடு சென்னையில் இருக்கிறனால அங்கே சென்னைக்கு வேலை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி வராரு. அவர் ஒரு டிப்ளமோ பட்டதாரி. சென்னையில் வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வராரு. ஏன்னா 1980 காலகட்டங்களில் ஒருத்தவங்க படித்து முடிச்சுட்டோ இல்லை சும்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகம் இன்னும் வேலைக்கு போலையா வைக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்துட்டு இருக்குங்கிறதுனால தருமபுரியிலிருந்து சென்னைக்கு வேலை தேடி வராரு ஜெயபிரகாஷ். இவருக்கு 21 வயது ஆயிருந்தது அந்த காலகட்டத்தில். சென்னைக்கு வராரு, தன்னுடைய சகோதரி வீட்டில் தங்குறாரு. தன் சகோதரி ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 6 மாத குழந்தை இருக்குது. அவருடைய கணவர் சொந்தமாக ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருடைய சகோதரர் மணி, அவங்களுடைய மனைவி, அவங்களோட பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அது போக இன்னொரு சகோதரரான ஆர்மோவும் அங்கே தான் இருக்காரு. இந்த பிளாஸ்டிக் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒர்க்கரான சேகர் அப்படிங்கிறவரும் அதே வீட்டில் தான் தங்கியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு ஒரு 3 பெட்ரூம் கொண்ட ஒரு பெரிய வீடாக இருக்குது. இந்த வீட்டோட பின்புறத்தில் தான் அவங்க அந்த பிளாஸ்டிக் கம்பெனியை சின்னதாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இவருக்கு அவருடைய தங்கச்சி கணவரான அவர் ஒரு வேலை ஒரு இடத்துல வாங்கி கொடுக்குறாரு. அந்த வேலைக்கும் ஒரு 10 நாள் போறாரு. அதுக்கப்புறம் போகலை. என்னன்னு அவர் மச்சான் கேட்கும்போது, இல்லை எனக்கு அந்த வேலை செட் ஆகலை, அதனால நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன், நான் வேற எங்கேயாவது நான் வேலை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவர் எந்த வேலைக்கும் போகலை. வேலை தேடுறேன் 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 அப்படின்னு சொல்லியே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அவருடைய தங்கச்சி இவருக்கு இது நல்லது இல்லை, நீ வேலை தேடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னா தேவிகா ராணி. அவங்க சொல்லும்போது அவங்களோட கணவரும் அதையே தான் சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவரோட தங்கச்சி கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளாஸ்டிக் கம்பெனிலையாவது நீ வேலை பாரு, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் அதையும் கேட்குற மாதிரி இல்லை. இவர் இல்லை நான் வேலை தேடுறேன் வைக்கேன் அப்படிங்கிறாரு. இது வாக்குவாதம் ஆகுது. ஒரு கட்டத்தில் இவர் இந்த வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போறாரு. போய் தன் கையில் இருக்கிற காசெல்லாம் செலவான பிறகு ரிட்டன் இதே வீட்டுக்கு வந்துடுறாரு. இது ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி நடக்கலை. இது அடிக்கடி இதே மாதிரி நடந்துக்கிட்டே போகுது. அப்படிங்கிறதுனால இவர் என்ன செய்யறாரு, அதே வீட்டில் தங்கிக்கிட்டு தெண்டைச்சோறு சாப்பிட்டு இப்படி இருந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் எல்லாரும் இவரை தெண்டைச்சோறு, நீ எந்த வேலைக்கும் போகலை, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, நீ படித்ததும் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு, மற்ற பசங்க எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாரு, நீ எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி இவரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லார் மேலேயும் ஒரு கோபத்தோடையே அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நைட்டு 3 மணி, விடிய காலம் 3 மணிக்கு அவர் தங்கச்சி கணவர் யூரின் போறதுக்காக நைட்டு தூக்கத்துல இருந்து எழுந்து வராரு. அவர் வரும்போது அந்த வீட்டோட ஹாலில் தங்கியிருந்த ஜெயபிரகாஷை எங்கன்னு பார்க்குறாரு. அவர் படுக்கையில் இல்லை. அந்த ஹாலை சுற்றி பார்க்கும்போது இன்னொரு ரூமோட வாசல்ல ஒரு நிழல் தெரியுது. என்னன்னு பார்த்தா ஜெயபிரகாஷ் அந்த ரூமோட வாசல் லேசாக சாத்தினபடி இருக்கிறதுனால அங்கேருந்து உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை கூட்டிட்டு ஜெயபிரகாஷை சத்தம் போட்டு கிச்சனுக்கு கூட்டு போய் கண்டிச்சிட்டு இருக்காரு. டேய், அவன் அது உனக்கு தங்கச்சி முறை தாண்டா வேணும், என் தம்பி மனைவி உனக்கு தங்கச்சி முறை தான் வேணும், நீ எப்படி அவளை தப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறாரு. இதுல கோபமா 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஜெயபிரகாஷுக்கு கோபம் அதிகமா வந்தனால அந்த அடுப்படியில இருந்த விறகு கட்டையை எடுத்து அவருடைய மச்சனனை அடிச்சிடுறாரு வேகமா. நான் 1980-90 காலகட்டங்கள்லாம் சமையலுக்கு பெரும்பாலும் பயன்படுத்துறது விறகடுப்பு தான். லேட்டர் 90ஸ்ல தான் கேஸ் எல்லாமே வந்தது. அதுவும்
பெரிய வசதியான வீடுகளுக்கு தான் அந்த டைமில் கிடச்சிருக்கும் வைங்களேன். அப்போது அந்த விறகு கட்டை அந்த கிச்சனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விறகு கட்டையை எடுத்து ஒரே அடி அவர் மச்சான் சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த சத்தம் கேட்டு அவருடைய தங்கச்சி பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு வராங்க. அவங்க வர்றதை பார்த்து இவர் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க தன் கணவரை எழுப்பி பார்க்குறாங்க. உடலை அசைச்சி எந்திங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எந்த ஒரு அசைவும் இல்லைன்னொன்னா அப்படி சைடில் அப்படி திரும்பி பார்த்த அடுத்த செகண்டு தன்னோட அண்ணன் அங்கே நின்றுட்டு இருக்கிறது, கையில் கட்டையோட நின்றுட்டு இருக்கிறதையும் பார்த்து பதறாங்க. இந்த அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீயும் செத்துப்போ, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கைய அடிச்சே கொள்றாரு. அந்த சத்தத்துல அந்த 6 மாத கை குழந்தை அழுதுருது, முழிச்சு அழுதுருது. இந்த கோவத்தோட நேர போய் அந்த குழந்தையையும் இந்த ராத்திரியே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணி முடிச்சுட்டு என்ன ஒரு சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவருடைய தம்பி, அதாவது கொல்லப்பட்டவருடைய தம்பி, முதல் தம்பி மணி அப்படிங்கிறவர் எந்திரிச்சு வெளியே வர்றாரு. என்னடான்னு பார்க்கும்போது அவரையும் இதே பாணியில கட்டையால அடிச்சிடுறாரு. கட்டையால அடிச்சோன்னா அவர் அடிபட்டு கீழே கிடக்கும் சம்பவத்துல இவர் நேர கிச்சனுக்கு போறாரு. கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துட்டு ஆல்ரெடி அடிச்ச 2 பேரையும் மணியையும் சேர்த்து 3 பேர் கழுத்தையும் கத்தியை வச்சு அறுத்து விட்டுறாரு. இது என்னடா சத்தம் ஒரு மாதிரியா கேட்க அப்படின்னு மணியோட மனைவி எந்திரிச்சு வராங்க. அவங்களுக்கும் அதே மாதிரியான பாணியில கொலை நடக்குது. அவங்களையும் தாக்கி கத்தியை வச்சு கழுத்தை அறுத்து கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஹால்லே வெயிட் பண்றான் இந்த பிரகாஷ். வெயிட் பண்றான். 6:30 மணி ஆகுது. மணியோட முதல் குழந்தை பெட்ரூமை விட்டு வெளியே வருது. அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி தான் கழுத்துல கயிறை போட்டு நெரிச்சு அந்த குழந்தையும் கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 2வது குழந்தை தூங்கிட்டு இருக்கிற குழந்தையும் இவனே போய் கொலை பண்றான். அதுக்கப்புறம் அதே ஹாலில் வெயிட் பண்றான். அந்த 3வது தம்பி 2வது தம்பி எந்திரிச்சு வரவே இல்லை அந்த ரூம்ல இருந்து. இவனுக்கு பொறுமை தாங்காம இவனே போய் அவங்க ரூம் கதவை தட்டி அவங்கள எழுப்பி இது பண்றான். அவங்க கதவை திறந்துட்டு உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் இதே பாணியில அவங்களும் கொல்லப்படுறாங்க. இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர்ற அந்த வேலையாளும் வர்றாரு. அவரையும் இதே மாதிரி அவரையும் கொலை பண்ணிட்டு இப்போ இந்த பாடியெல்லாம் மறைக்கணுமே, நம்ம சிங்கிளாக இதை முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சவன் வேலைக்கு வெளியே போய் ஒரு ஆளை கூட்டிட்டு வரான். ஒரு வயசானவரை கூப்பிட்டு வீட்டுக்கு பின்புறத்துல ஒரு குழி சதுரமா தோண்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரான். அந்த பெரியவரும் வீட்டுக்கு பார்த்துட்டு, எப்பா இந்த மாதிரி சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய குழி தோண்ட முடியாது, என்னால முடியாது, நீ வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போயிடுறாரு. இவன் வீட்டுக்கு வந்தவன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து யோசிச்சுட்டு நம்மளே இந்த குழியை தோண்டிட்டா என்ன அப்படின்னு சொல்லி தன் தங்கையோட பெட்ரூமுக்கு போய் அந்த சதுரமா அந்த குழியை தோன்றான். தோண்டி அவ்வளோ அந்த 9 பேர்கள், மொத்தம் 3 சின்ன குழந்தைங்க, இது 6 பெரியவங்க, அவ்வளோ பேர்த்தோட உடலையும் உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடி நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு இவன் குளிச்சு இது பண்ணி அந்த வீட்டில் இருக்கிற எல்லா இரத்த கரைகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்றான். சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு இவன் வீட்டில் இருக்கான். 2 நாட்கள் கழிச்சு இவனோட அப்பா சென்னைக்கு யாரையோ ஒரு வேலை விஷயமா யாரையோ பார்க்க வரணும்னு வர்றவர் விடிய காலில் கதவை தட்டுறாரு. கதவை தட்டினா அடுத்த 2வது நிமிஷம் இவன் போய் கதவை திறக்கான். கதவை திறந்துட்டு என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க தங்கச்சி ஃபேமிலி எல்லாரும் திருப்பதி போயிருக்காங்க, வர 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. என்னைக்கு போனாங்கன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை போனாங்கங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் எப்போ வெள்ளிக்கிழமை போனாங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சப்பா, இன்னும் வரலையப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கே கூட்டமாக இருக்கும் அதனால அவங்க வராமல் இருந்திருப்பாங்க, வந்துடுவாங்க, நீங்கள் கவலை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னது. அவங்க அப்பா சரி நான் இங்கே ஒரு வேலை விஷயமா தான் வந்திருக்கேன், நான் போய் பார்க்க போகிறேன், நீ பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இருந்தாலும் அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பினோடனே அவருக்கு மனசில் ஒரு அச்ச உணர்வு தோணுது. உடனே அங்கேருந்து நேராக என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை என்னோட மகளும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் திருப்பதி போனாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க ரிட்டர்ன் ஆகலை,
எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அதை என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பதியில் கூட்டமாக இருக்கும், அதுவும் 80s காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே தான், உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. அப்படியே போனாலும் அங்கே ஒரு கூட்டமான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா நம்மளால் உடனே தரிசனம் பண்ணிட்டு உடனே வர முடியாது. அதனால மேபி லேட் ஆகலாம், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்க வரலைன்னா நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, திரும்பவும் இந்த அப்பாவுக்கு மனசு கேட்கல. திரும்ப அங்கேருந்து நேராக சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்து இந்த வீட்டை வந்து பார்க்குறாரு. வீட்டில் அவங்க வரல. உடனே ஜெயபிரகாஷை கேட்காரு, என்னடா தங்கச்சி அவங்க குடும்பத்தவங்க யாரையும் காணோம் அப்படின்னு. இல்லை வரல, அதான் போலீஸ்காரங்க சொன்னாங்கல்ல 2 நாளில் வந்துடுவாங்கங்கிற மாதிரி அவன் அசால்ட்டாக சொல்கிறான். உடனே இவருக்கு வந்து கோபம் வந்துடுது. சரி வா நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டுட்டு நேராக ஸ்டேஷன் போகிறாரு. ஸ்டேஷன் போனால் அங்கே ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. இவங்க வீட்டை பார்க்குறதுக்காக இவங்க கூடவே ஒரு போலீஸை இவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது அந்த போலீஸ்காரரோட இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பாதி தூரம் வந்தோடனே ஜெயபிரகாஷ் வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே அந்த அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டேய் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து திரும்ப சாவியை கொடுத்துட்டு இவன் போகிறான். போலீஸ் போய் அங்கே அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரிக்காங்க. விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 20ஆம் தேதியிலேருந்து நாங்கள் யாரையுமே பார்க்கல, 20ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் யாரையுமே பார்க்கல, அவங்க எப்போ எங்கே போனாலும் வீடை பூட்டி சாவி எங்கிட்ட தான் கொடுத்துட்டு போவாங்க, எங்கே போகிறோம் எங்கே வரோம் என்னைக்கு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு போகிறவங்க இந்த தடவை மட்டும் எதுவுமே சொல்லலை. இவன் மட்டும்தான் வீட்டில் இருந்தான், கேட்டால் எந்த ஒரு தெளிவான பதிலும் இவன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இந்த முதல்கட்ட விசாரணையில் அந்த போலீஸ்காரர் அந்த வீட்டோட சாவியை வாங்கி திறந்து உள்ளே போய் சுற்றி இந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு தரை வந்து சதுரமாக உடைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ந்து போகிறாரு. உடனே ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஸ்டேஷன்லேருந்து மேலதிகாரிகள் வராங்க. வந்து அந்த குழியை ஆள் வச்சு தோண்டும் போது அந்த கண்ட காட்சியை அந்த போலீஸ்காரங்க யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. 9 உடல்களும் ஒரே குழியில் போட்டு புதைக்கப்பட்டிருந்தது. அதில் 3 சின்ன குழந்தைகள், ஒரு 6 மாத குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தை, இப்படின்னு எல்லாம் இந்த 3 சின்ன குழந்தைங்களையும் பார்த்து அவங்க பதறாத ஆட்கள் இல்லை. கொலைகளும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடூரமான கொலைகள். கட்டையை கொண்டு தலையில் அடித்து, கத்தியை கொண்டு கழுத்தை அறுத்து, கயிறை வச்சு கழுத்தை நெரிச்சு, இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த கொலைங்கிறது நடந்திருக்கு. இதை பார்த்த போலீஸ்காரங்க இவனை எப்படியாவது பிடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் எங்கேன்னு தேடுறாங்க. இவன் ஆள் தலைமறைவாயிடுறான். 15 நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். அப்பா நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலை, யாரோ பண்ண கொலைக்கு என்னைய மாட்டி விட பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அப்பாவும் அவன்கிட்ட நைஸாக பேசுகிறாரு. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பான்ட்டு ஃபோனை வச்சிடறான். அவன் ஃபோனை வச்சு அடுத்த செகண்ட் இவர் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஸ்டேஷனுக்கு போய் சார் இந்த மாதிரி என் பையன் ஃபோன் பண்ணான், அவன் எந்த தப்பும் பண்ணலங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறான், நானும் அவன்கிட்ட சமாளித்து வச்சுட்டு தான் நேராக அவங்கள பார்க்க வந்திருக்கேன், இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கூட ஒருத்தரை வந்து போலீஸ்காரரை இவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீங்கள் என்னென்ன பேசணுங்கிறத இவர் சொல்லிக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதன்படி போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நாளே நைட்டும் ஜெயபிரகாஷ் மறுபடியும் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணான்னா என்ன கேட்குறான்னா, அப்பா என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, சரிப்பா நான் பணம் தர்றேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவன் பதில் சொல்கிறான், நான் திருப்பதியில் இருக்கேன் அப்படின்னு. சரிப்பா நான் நாளைக்கு காலையில் திருப்பதி வந்துடுறேன், வந்து அங்கே வச்சு உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 6 மணிக்கு வரேன்னு சொல்கிறாங்கன்னா இவங்க 5:30க்கெல்லாம் அங்கே போயிடுறாங்க திருப்பதிக்கு. அவனுடைய அப்பா போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு டீமாக அங்கே போயிடுறாங்க. இவன் கரெக்டாக 6 மணிக்கு வர்றவனை அப்படியே பொறி வச்சு பிடிச்ச மாதிரி பிடிச்சி இங்கே கொண்டு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இறுதியாக வந்து இருக்கிற இரத்த காயங்கள், இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இவன் தான் கொலைகாரன், அதுக்கான மோட்டிவ் வந்து அவனை வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவனை சத்தம் போட்டு இது பண்ணிட்டே இருக்கிறது தான்
ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸு, இவன் பண்ண கொலை, அந்த கட்டை எல்லாத்தையுமே வச்சு இவன் தான் அப்படிங்கிறத இவன் வாயிலே கன்ஃபெஷன் பண்ண வச்சுக்கிறாங்க. ஜட்ஜு வந்து இவனுக்கு வந்து மரண தண்டனையை தீர்ப்பாக எழுதுறாரு. ஆனால் இந்த மரண தண்டனை வந்து ரொம்ப காலமாக நிறைவேற்றப்படாமலே இருக்கிறதுனால இவன் வந்து மனு போட்டு இவனுடைய மரண தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றுறான். அப்படி ஆயுள் தண்டனையை அனுபவித்து முடித்து வெளியே வந்தவன் இன்னை வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஜெயிலை விட்டு வெளியே வந்த பிறகு இன்னும் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாமல் தான் இருக்கான். ஸோ மக்களே, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரையும் காயப்படுத்தி எதுவும் பேசாதீங்க. ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. தன்னுடைய சொந்த தங்கச்சியும் அவங்க கணவர், அவங்களோட குழந்தை, அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் கொலை பண்ண வச்சிருக்கு. ஸோ பெட்டர் அட்வைஸ் பண்ணுங்க, அதுவும் சாஃப்டாக பண்ணுங்க, அதுக்கு மேலே பண்ணாதீங்க. இதுதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.